வணக்கம் வாரியர்ஸ். கடலில் சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் உப்புத்தன்மையோடு இருக்கும். நம்ம வீடு, அலுவலகம், இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளில வர்ற கழிவு நீர்கள் கண்டாமினேட்டடாக இருக்கும். குளம், குட்டையில் இருக்கிற தண்ணீர் கழிவுகளோடு சேர்ந்து ஒரு துர்நாற்றத்தோடு இருக்கும். ஏரியில் இருக்கிற தண்ணி அப்படியே தேங்கி ஒரு தூய்மையற்ற நிலையில் இருக்கும். தண்ணீர் பூமியில் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு நிலையில் இருந்தாலும் அது ஆவியாகி மேலே போன அப்புறம் அந்த தண்ணி மழைங்கிற வடிவில் தூய தண்ணீராக திருப்பியும் பூமிக்கு வந்து சேரும். அப்படித்தான் மனிதர்களும் இந்த பூமியில் வெவ்வேறு எமோஷனோட, வெவ்வேறு குணநலங்களோட, வெவ்வேறு விதமான எண்ணங்களோடு இருக்கிறாங்க. நல்ல எண்ணங்களும் இருக்குது, தீய எண்ணங்களும் இருக்குது. இப்படி மனிதன் வெவ்வேறு இயல்புகளோடு காணப்பட்டாலும் இறைசக்தியோடு இணைந்து வாழும் பொழுது புதுப்பிக்கப்படுகிறான். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வீசும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படித்தான் நல்ல இயல்புகளோடு இருக்கிறவங்களோட பழகும் பொழுது நமக்கும் நல்ல இயல்புகள் வரும். நாம் யாரோடு இணைகிறோமோ அதை பொறுத்தே நாம் யார் என்று தீர்மானிக்கப்படுகிறோம். மே காட் பிளஸ் யூ ஆல்.